போதைப் பொருட்கள்லே அதீத போதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சாதாரண போதையிலிருந்து அதீத போதைன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு போதையா கொக்கைனை சொல்லலாம். இந்த கொக்கைன் எப்படி உருவானது அப்படின்னா, 1800 காலகட்டங்கள்ல ஆல்பர்ட் நீமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் கல்லூரியில படிக்கும் பொழுது எதை பத்தியாவது ஒரு ஆராய்ச்சி கட்டுரையை கல்லூரியில சமர்ப்பிக்கணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவர் வாழ்ந்த இடமானது தென் அமெரிக்கா நாடுகள்ல இருக்கக்கூடிய கொலம்பியா பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் மலைவாழ் மக்களா இருப்பாங்க அதிகமா. அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு எப்படி நம்ம வெற்றிலையை சாதாரணமா வாயில போட்டு மெல்றோமோ, அப்போ அங்க இருக்கக்கூடிய மக்கள் கோகோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இலையை வாயில போட்டு மென்னுக்கிட்டு தன்னுடைய அன்றாட வேலையை பார்ப்பாங்களாம். அந்த கோகோன்ற இலையை வாயில போடும்போது அது ஒரு விதமான போதையும் ஒரு விதமான மயக்கத்தையுமே ஏற்படுத்துவான். எப்படி இந்த இலையை உட்கொள்ளும் போது மட்டும் நமக்கு இவ்வளவு மயக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணலான்னு ஆல்பர்ட் நீமன் அவர்கள் அதை எப்படி பிரித்தெடுத்தா இது வேதியியலுக்கு உட்படுத்தலாம் அப்படின்னு பாக்குறாரு. அந்த ஆராய்ச்சியில அவர் பிரித்தெடுக்கும் போது அதிலிருந்து உருவானதுதான் கொக்கைன்னு சொல்லக்கூடிய இந்த அசாத்தியமான போதைப் பொருள்.